நான் மாப்பிளைய பார்க்க தயாரா இருக்கேன். நிஜமாவா சொல்ற? ஆனா ஒரே ஒரு தடவை தான். ரோகிணி, அத்தை, உன் பிறந்த வீட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் புரிய வைமா. நான் கேட்காம ஐடியா கொடுக்கறது, ஜாதகம் கொடுக்கறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அமருக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு நான் ஏற்கனவே கற்பனை பண்ணி வச்சுட்டேன். நான் உங்களோட விருப்பத்தை மதிக்கிறேன். ஆனா ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போக ஆசைப்பட்டேன்னா? ஆனா நாங்க அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டோம். மன்னிச்சிருங்க சர்மா சார், எங்களுக்கு இந்த சம்மதத்துல இஷ்டம் இல்லை. இங்க பாரு, நான் உன்கிட்ட இப்போ ஒண்ணுதான் சொல்ல போறேன். நீ செஞ்சது ரொம்ப பெரிய காரியம். அந்த பையன் உனக்கு ஏத்தவனே இல்ல. அந்த மாதிரி வீட்ல எல்லாம் மூச்சு விடணும்னா கூட பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கும். நியாயமா இப்போ அந்த கடவுளுக்கு தான் நீ நன்றி சொல்லணும் நித்யா. ஏன்னா அந்த கடவுள் தான் உன்னை இந்த லைன்ல இருந்து காப்பாத்திருக்காரு. சொல்ல முடியாது, அந்த வீட்ல கல்யாணமாகி குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு நீ சாதாரணமா பேர் வச்சிருக்க மாட்ட. பைப் லைன் இல்லனா பைப் இருந்தா பேர் வச்சிருப்ப. அவங்கள பத்தி இன்னும் எவ்வளவு கிண்டலா பேச போற? அவங்கள நினைச்சு நான் வருத்தப்பட்டு இருக்கேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? பின்ன நான் உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல நீ கல்யாணமாகி போக போற. தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாத, அப்புறம் நான் அழ ஆரம்பிச்சிருவேன். இங்க பாரு நித்யா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. என்ன மாதிரியே உனக்கும் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல சரியான ஜோடி காத்துட்டு இருப்பான். உன்னை உயிருக்கு உயிரை நேசிக்கிறவன் உனக்கு கிடைக்கும் போது நீ வேணா பாரு, உன்னோட இந்த பழைய ஃப்ரெண்ட் எல்லாம் நீ நிச்சயம் மறந்தே போயிடுவ. அப்படியெல்லாம் என்னைக்கும் நடக்காது ஆர்த்தி. ஆர்த்தி, ஒரு விஷயம் மட்டும் உறுதி, எந்த ஒரு புது உறவு கிடைச்ச உடனே நான் என்னோட பழைய உறவுகளை என்னைக்கும் மறக்க மாட்டேன். என்ன சர்மா, இன்னைக்கு அவருடைய சிரிப்பு ரொம்ப செயற்கையா இருக்கு. இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறீங்க. அட, நான் எப்பவுமே இங்க வந்தா சந்தோஷமா தானே சிரிப்பேன். அதுக்கு காரணம் என்னன்னா, வீட்டுல சிரிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அப்படின்னா நீங்க உங்க வீட்டுல சிரிக்கவே மாட்டீங்களா? வாப்பா, உனக்கு என் குடும்ப சரித்திரத்தை மொத்தமா சொல்றேன். நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா. வீட்டுல அப்பப்ப கொஞ்சமா சிரிப்பேன். ஆனா அப்பெல்லாம் நான் என் வீட்டு பாத்ரூம்ல இருக்கணும், இல்ல வீட்டு மொட்டை மாடியில இருக்கணும். ஆனா என் கேள்விக்கு பதில் வரலையே. நீ ஏன் இன்னைக்கு மனசு விட்டு சிரிக்கல? அது ஒண்ணு இல்ல சார், நான் நினைச்ச மாதிரியே என் பொண்ணு படிப்பை முடிச்சிட்டா, சரியான உத்தியோகத்துல உட்கார்ந்துட்டா. அதே மாதிரி சரியான நேரத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமா? ஒன்னும் புரியல. என் பொண்ணு தலையில என்ன எழுதிருக்கும்? உன் பொண்ணு நித்யா தலையில என்ன எழுதிருக்குன்னு எனக்கு தெரியும். பெரிய படிப்பு படிச்ச, நல்ல பண்புள்ள, நல்ல பாரம்பரியம் உள்ள, கலாச்சாரம் உள்ள குடும்பத்து பையன்தான் நித்யாவுடைய தலையெழுத்துல இருக்கான். நான் ஒண்ணு விளையாட்டுக்கு இப்படி சொல்லல சர்மா. நான் வாழ்க்கையில முதல் தடவையா சீரியஸான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். இளமை இதோ இதோ இனிமை. ஏங்க பாட்டை நிறுத்திட்டீங்க? என்ன பாட்டு பண்ணீங்க? இல்ல, ராமா ராமான்னு ஜெபம் பண்ணி. ராமா ராமானா ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க. என் காதுல வேற என்னமோ விழுந்தது. என்ன? அத நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஒரு விஷயத்தை நீங்க நல்லா காதுல கேட்டு வச்சுக்கோங்க. உங்க சுகர் லெவல் அதிகமா இருக்கு. அது குறையிற வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமா ஸ்வீட் கிடையவே கிடையாது. நான் ஒன்னும் ஸ்வீட்டுக்காக ஒன்னு பாராட்டல. சரி தேவயானி, அது நேத்து ஒரு சம்பந்தம் வந்தப்போ அது வேண்டான்னு சொல்லிட்டு இல்ல? இல்ல இல்ல, நீ பண்ணது கரெக்ட். ஆனா அமருக்கும் கன்னியாதானம் பண்ண வேண்டாமா? பொண்ணுங்களுக்கு தாங்க கன்னியாதானம் பண்ணுவாங்க. பசங்க பொண்ணுங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அதத்தான் நானும் சொல்லுவேன். அதை பத்தி கவலைப்படுறீங்க? இல்ல இல்ல, அதெல்லாம் அமருக்கு காலகாலத்துல கல்யாணம் நடக்கும்.
ஆனா அதுக்கு என்னோட குருநாதர் பாபா ஸ்ரீ ஸ்ரீ போலேஸ்வர் போகேந்திரநாத் ஐயா எனக்கு உத்தரவு கொடுக்கணும். தானா வரம் தேடி வரும் பாருங்க. என்ன பேர் சொன்ன? பாபா ஸ்ரீ 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 போலேஸ்வர் போகேந்திரநாத். இப்ப ஏன் நீங்க சிரிக்கிறீங்க? பாய் மாம், பாய் டாட். அமர், இங்க வா. உங்க ஆபீஸ்ல நாளைக்கு நீ லேட்டா வருவேன்னு சொல்லிட்டு வந்துரு. நாளைக்கு நீ என் கூட பாபாவோட ஆசிரமத்துக்கு வரணும். ஏன்? உன்னோட ஜாதகத்தை அவர்கிட்ட காட்டணும்ல உன் கல்யாணத்துக்காக. என்னடா? எனக்கு எதுவும் தெரியும். என்ன ரெண்டு பேரும் சைகையில பேசிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஸ்ட்ரைட்டா பேச வேண்டியதானே? அது அவன் எப்படிமா உடனே சரின்னு சொல்லிடுவான்? நீ அவனை அடக்க ஒடுக்கமா வளர்த்து வச்சிருக்க. அவனுக்கு வெக்க இருக்காதா? அம்மா அது வந்து பரவாயில்லப்பா, இந்த வயசுல இதெல்லாம் சகஜம். மறக்காம ஆபீஸ்ல சொல்லிட்டு வந்துரு. மறக்காம சொல்லிட்டு நீ வர. என்ன டாட்? என்னடா? நான் உங்கள்கிட்ட உதவி கேட்டா நீங்க என்ன ஏடா கூடமா மாட்டி விட்டீங்களே. நான் கல்யாணத்துக்கு தயாராயிட்டேன்னு எதுக்கு அம்மா கிட்ட சொன்னீங்க? நான் என்னடா செய்யட்டும்? உங்க அம்மா முன்னாடி வந்து உட்காந்தாலே நான் வாயடைச்சு போயிடுறேன். தப்பி தவறி ஏதாவது பேசினாலும் அது தப்பாவே போயிடுது. உனக்கு தான் தெரியுமே. சரி விடுங்க. என்னோட ஜாதகத்தை காட்ட போறாங்களே, அந்த சாமியார் பேர் என்ன சொன்னாங்க? குரு ஸ்ரீ 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 ஏதோ ஒரு சாமிஜிடா. டேய் ஆளை விடுங்க. அந்த ஆளு பேருக்கு முன்னாடி 3 ஸ்ரீ இருக்கு, 3 சாய் இருக்கு. போதும். ஸ்ரீ 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 வாயில நுழையாத ஏதோ ஒரு பேர்ல சாமி. செக். யார் அது? அது உள்ள சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. அப்படியா? எங்க இருந்து? காதல ஈயத்தை காய்ச்சி ஊத்து. போய் வேலையை பார். ஏன் வேலையும் கெடுத்துட்டு. இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் ஆட்டோ பிடிச்சு தான் போயாகணும். அம்மா நித்யா, நானும் அந்த பக்கம் தான் போகணும். என்னையும் ஆபீஸ்ல விட்டுரு. அப்படியா? சரி சரி, சீக்கிரம் வாங்க. நான் போய் என் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். அட தரம் சார், வணக்கம். வணக்கம் சர்மா சார். வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க சர்மா சார்? நேத்து நித்யாவுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, எல்லாம் உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம். அப்பா கிளம்பலாமா? வணக்கம். பரவாயில்ல நித்யா, சொந்த கால நிக்கிறது உனக்கு சந்தோஷமா இருக்க போல இருக்கு. ஆமா. குட். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். வீட்டு பசங்க படிச்சு அவங்க சொந்த கால நிற்கும் போது பெத்தவங்களோட கவலை பாதி குறையுது இல்ல? ரைட்? உண்மைதாங்க. இப்போ நீங்க அம்மா நித்யா, உனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுதுல்ல, நீ கிளம்பு. சரி, நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன்ப்பா. சர்மா சாருக்கு என்ன விஷயம்? நீங்க ஏன் என்ன நடுவுல தடுத்துட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல, நீங்க பணத்தை பத்தி பேசிடக்கூடாதுன்னு தான் அப்படி பண்ணேன். என் பொண்ணுங்க படிப்புக்காக நான் உங்ககிட்ட கடன் வாங்கின விஷயம் வீட்டுல யாருக்கும் தெரியாது. ஆனா நீங்க நித்யா கிட்ட சொல்லிதானே ஆகணும். அவ இப்பதான் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுலபமா கடனை தீர்த்துடலாம்ல? இல்ல சார், உங்ககிட்ட கடன் பட்டது நான் தான், என் பொண்ணுங்க இல்லை. நீங்க
கவலைப்படாதீங்க சார். எனக்கு கவலை இல்லை சர்மா சார், ஆனா அவசரம். இப்போ எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுது. 1 மாசத்துக்குள்ள எப்படியாவது என் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. சரி சார், நீங்க 1 மாசம் டைம் கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்குள்ள ஏதாவது ஏற்பாடு பண்றேன். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க, எனக்கு அடுத்த மாசம் கண்டிப்பா பணம் தேவைப்படும். நீங்க தைரியமா இருங்க. நான் கிளம்புறேன் சார். மறந்தே போயிட்டேன், டீயாவது குடிச்சிட்டு போங்க. இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். நான் கிளம்புறேன் சார். நான் வரேன் சார். சார், இந்த காலத்துல செஞ்ச தப்ப ஒத்துக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. நாங்க போனேன் பாருங்க, என்ன சொல்லணும், திமிரு பிடிச்ச மரியாதை தெரியாதவனை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன் பாருங்க. அதுதான் மிஸ்டர் அமர், வாங்க வாங்க உட்காருங்க. நான் ஃபைல் அக்கவுண்ட் செக்ஷனுக்கு அனுப்பி வச்சுறேன். சரிங்க. மிஸ் சர்மா, நீங்க அந்த அமர் சாரோட ஆபீஸ் அட்ரஸ் கேட்டீங்கல்ல, என்னாச்சு? அது கேட்காதீங்க சார். ஏன்? நான் இது வரைக்கும் இவ்வளவு திமிர் பிடிச்சவன பார்த்ததே கிடையாது. நான் ஜஸ்ட் ஒரு சாரி சொல்ல ட்ரை பண்ணேன். அவன் மனசுல பெரிய மன்மதன் நினைப்பு. அப்படியா? பின்ன என்ன சார், நான் சொல்ல வந்த எதையும் அவன் கேட்கவே இல்ல. தெரியுமா உங்களுக்கு? இது ரொம்ப தப்பாச்சே மேடம். இதுல நான் என்னமோ அவன் பின்னாடி வேணும்னே சுத்துற மாதிரி நினைச்சுக்கிட்டான். சார், இந்த காலத்துல செஞ்ச தப்ப ஒத்துக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. நாங்க போனேன் பாருங்க, என்ன சொல்லணும், அந்த திமிரு பிடிச்ச மரியாதை தெரியாதவனை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன் பாருங்க, அதுதான் கரெக்ட். அவன் ஒரு ரவுடி. அடடே மிஸ்டர் அமர், வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க சார் உட்காருங்க. இல்ல சார், நான் இங்க உட்கார வரல. இந்த ஃபைல் உங்கள்கிட்ட கொடுக்க வந்தேன். நீங்க ரெசிப்ட் போடுங்க, நான் அவசரமா போகணும். தேங்க்யூ. என் கனவு கோட்டையெல்லாம் உடைஞ்சு போச்சு. எப்பவும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், யாரும் என் பேச்சு கேட்க மாட்டாங்க. ஆஹா, இந்த டீல இருந்து வர வாசனையை வச்சு என்னால சொல்ல முடியும், இந்த டீ உன் அழகான கையால தான் போட்டிருக்கேன். நிச்சயமா இதுல எனக்காக ஒரு ஸ்பெஷல் டீ கொண்டு வந்திருப்பல, அது எதுன்னு மட்டும் சொல்லிடுறேன், நான் எடுத்துக்கிறேன். ஏய், ஒரு நிமிஷம். என்ன, சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அது சரி, அது சரி. அப்படின்னா உங்ககிட்ட எனக்காக செலவு பண்ண ஓய்வு எடுக்க 1 நிமிஷம் கூட இல்லைங்கிற. ஓய்வா? அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்றீங்களா? இந்த வீட்ல இது வரைக்கும் யாராவது ஓய்வு எடுத்து நீங்க பாத்திருக்கீங்களா? நான் ஓய்வு எடுக்கிறதுக்கு, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒழுங்கா டிவி பார்க்க முடியல, ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு பேப்பர் படிக்க முடியல, என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அரட்டை அடிக்கவும் முடியல. இந்த மாதிரி ஓய்வு எடுக்கிறது, ஃப்ரீ டைம் பத்தி எல்லாம் என்கிட்ட தயவு செஞ்சு பேசாதீங்க. எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. சரிம்மா, சரி விடு. பத்திக்கிட்டு வர எந்த ஒரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், போதுமா? ஏய், எருமா. என்ன இது? புடிங்க. கொடுங்க. சினிமா டிக்கெட்டா? மெதுவா பேசு, சொதப்பிட போத. சரி சரி சரி. ஷோ எத்தனை மணிக்கு? இன்னைக்கு ஈவினிங் ஷோ. நீ ரெடியா இரு, அது போதும். ஆனா என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு லீவ் எதுவும் கிடைக்க போறது இல்ல. டிக்கெட் யார்கிட்டயாவது கொடுத்துருங்க. இது கொஞ்சம் புடி. நான் தான் வந்துருவேன்னு சொல்றேன்ல, என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் கடையில லீவ் போட்டு வர மாட்டேன். முடியாது. நான் லீவ் போட்டு வந்து உன்னை சினிமாக்கு கூட்டிட்டு போவேன். நிஜமா? இந்த டீம் மேல சத்தியமா.
அடடா, என்னம்மா பண்றீங்க? இது என்ன கேள்வி? சமையல் தான் பண்றோம். கரெக்ட், சமையல். இல்ல அது அப்படியே வச்சிரு. அம்மா, அது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. அது வந்துமா, என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல சுகேஷ், அவனோட பையனுக்கு ஈவினிங் பர்த்டே பார்ட்டி வச்சிருக்காமா. அதுக்கு என்ன பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்காமா. அந்த பார்ட்டிக்கு நான் போயாகணும். அதனால இன்னைக்கு கடையில இருந்து கொஞ்சம் சீக்கிரமா நான் வந்துட்டுமாமா. அத போய் உன் அண்ணன் கிட்ட கேளு, என்கிட்ட ஏன்டா கேக்குற? அம்மா, அண்ணன் எப்படியும் சரின்னு தான் சொல்லுவாரு. ஆனா உங்ககிட்ட கேட்கணும்னு தான் வந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருக்காங்கல்லம்மா, அவங்க என்கிட்ட பிடிவாதமா உங்க ஒய்ஃப் வைஷாலியை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. குழந்தையோட பிறந்த நாளைக்கு இவ வந்து என்னடா பண்ண போறா? இவ உன் கூட வந்துட்டானா ராத்திரிக்கு யாரா சமைக்கிறது? இவளுக்கு யார் உதவி பண்ணுவாங்க? சாயங்காலம் எனக்கு வேற வேலை இருக்கு. ஆனா அம்மா, அவங்க என்ன தப்பா நினைச்சுக்குவாங்கம்மா. அத்தை இங்க பாருங்க, ராத்திரி சமையல நான் பாத்துக்கிறேன். ரிஷியும் வைஷாலியும் பார்ட்டிக்கு போயிட்டு வரட்டும். சரி போங்க, ஆனா சீக்கிரமா திரும்பி வந்துடணும். ராத்திரிக்கு இங்க வந்துதான் நீங்க சாப்பிடணும். தேங்க்யூ அத்தை. அதெல்லாம் நீயே வச்சுக்கோ போ. உங்க சூழ்நிலை எனக்கு நல்லா புரியுது சர்மா சார். ஆனா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கவே இல்லை. நீங்க உங்க பிஎஃப் இப்படி நடுவில் உடைக்கவே கூடாது. வயசான காலத்துல இதுதான் உங்களுக்கு ஆதரவா இருக்கும். உங்க பொண்ணு கல்யாணமாகி வேற வீட்டுக்கு போயிடுவா. உங்களை பார்த்துக்க பையனும் கிடையாது. உங்களுக்கு இந்த பிஎஃப் கூட இல்லைன்னா அப்புறம் வயசான காலத்துல உங்களை யார் தான் பார்த்துப்பா? என் பொண்ணு எனக்கு என் மேல விட என் பொண்ணு மேல நம்பிக்கை அதிகங்க. ஆனா நான் இப்பவே அவ தலையில எந்த பாரத்தையும் சுமத்த விரும்பல. அப்ப சரி, நீங்க லோன் அப்ளை பண்ணுங்க. நான் உங்களோட அப்ளிகேஷனை ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. நீங்க போன பார்ட்டி எப்படி இருந்தது? பார்ட்டி? பார்ட்டியா? ரொம்ப நல்லா இருந்ததுமா. ஆனா அண்ணா, நீங்க சினிமா போறதுக்கு முன்னாடி பார்ட்டிக்கு போனீங்களா இல்ல அதுக்கப்புறம் போனீங்களா? இன்னைக்கு என்னெல்லாம் சமைச்சிருக்கீங்க? அதடே, ஆஹா, புலவா. எனக்கு என்ன இருக்கு? வேக வச்சு புடலங்கப்பா. சீ, இன்னைக்கு நான் வாய்க்கு ருசியா சாப்பிட்டே ஆகணும். அப்பா, நீங்க எப்பவும் தான் வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க. வாயை மூடு. என்னடா கிழவ மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிற? இது ரசனையே இல்லாதவ. நீயே இந்த புடலங்க சாப்பிடும். நான் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. முதல்ல அதை நிறுத்து. அதனாலதான் உன்னை பார்த்தா என்னை விட கிழவன் சொல்றாங்க. என்னப்பா நீங்க? என்ன மாமா இது? நீங்க இன்னும் உங்க ஜூஸ குடிக்கவே இல்ல. முதல்ல குடிங்க. அப்படின்னா எனக்கு ஏதோ பெரிய சர்ப்ரைஸ் இருக்கிற மாதிரி தோணுது. இந்தாங்க உங்க சாப்பாடு. என்னமா இது? இதை பார்த்தா மனுஷன் சாப்பிடுற மாதிரியே இருக்கு. இந்த பிளேட்ல மொத்தமும் விஷத்தை குட்டி வச்ச மாதிரி இருக்கு. அது விஷம் இல்ல, அமிர்தம். அது பாவக்காய் ஜூஸ். அது உங்க உடம்புக்கு நல்லது, குடிங்க. உன் பேச்சே பாவக்காய் ஜூஸ் குடிச்ச மாதிரியா இருக்கு. இப்ப எதுக்கு ஏன் மூஞ்ச பாக்குறீங்க? உங்க சுகர் லெவல் குறையிற வரைக்கும் நான் உங்களை ஸ்வீட் சாப்பிட விட மாட்டேன். காலையில, மத்தியானம், ராத்திரி 3 வேளைக்கு நீங்க இதை தான் குடிக்கணும். நீங்க பத்தியமா இருக்கணும், தெரியுது இல்ல? அந்த ஸ்பூன் எடுத்து கொடுமா. ஆமா, கனிகா எங்க? ஏன் இன்னும் அவ சாப்பிட வரல? கனிகா, கனிகா. அதோ வந்துட்டேம்மா. சாரிமா. இந்த வீட்ல தானே நீயும் இருக்க. சாரி. அமர், நாளைக்கு ப்ரோக்ராம் ஞாபகம் இருக்குல்ல? காலையில சீக்கிரமா கிளம்பணும். இல்லனா நம்ம குருஜியை தரிசனம் பண்ண முடியாது. அது சரி ரிஷி. என்ன சொல்லுங்கம்மா. நீங்க போன பார்ட்டி எப்படி இருந்தது? பார்ட்டி? பார்ட்டியா? ரொம்ப நல்லா இருந்ததுமா. சும்மா சொல்லக்கூடாதுமா, என் ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டிக்காக நிறையவே செலவு பண்ணியிருந்தான். ஆனா அண்ணா, நீங்க சினிமா போறதுக்கு முன்னாடி பார்ட்டிக்கு போனீங்களா இல்ல அதுக்கப்புறம் போனீங்களா? நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அந்த தியேட்டருக்கு எதிரில இருந்த மேட்சிங் சென்டருக்கு போயிருந்தோம். அங்க இருந்து எல்லாமே தெளிவா தெரிஞ்சது. உங்க கூட அண்ணியும் இருந்தாங்கல்ல? அண்ணா, மூவி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நானும் போயிட்டு வரவா? கனிகா,
ரிஷி, அவ சொல்றது உண்மையா? அந்த ஆண்டவன் இந்த மாசத்துக்குள்ள உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா உங்க பிள்ளைக்கு ஏத்த மாதிரி நல்ல வரனை கொண்டு வந்து தருவான். இந்த மாசத்திலேயே உங்க மகனுக்கு திருமணம் நடக்கும். தினேஷ் சார், இன்னைக்கு அமர் சார் ஆபீஸ்க்கு வருவாரா? ஆக்சுவலா அவர் இன்னைக்கு வரணும், ஆனா ஏதோ லீவ் போட்டிருக்காராம். அவருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்கன்னு நினைக்கிறேன்.